வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம குடும்பம்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது நம்ம குடும்பம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கார சட்னியை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸில் 4 ஆனியன் வச்சுருக்கேன். ஈக்குவல் ரேஷியோவில் 4 தக்காளி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 15 வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் சேம் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் இருக்குது. ஆயில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு வச்சுருக்கேன். அண்ட் உப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனும் தக்காளியும் நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வதக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாணலில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இது கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம், லைட்டாக இருக்கிறப்பவே நாம் அடுத்தது மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்க அதோட கலர் சேஞ்ச் ஆகும். காஞ்ச மிளகாய் நான் 10க்கு மேலே 15 பீஸ் கிட்டே எடுத்திருக்கேங்க. ஏன்னா இது அவ்வளோவா காரமே இல்லை, அதனால் நான் கொஞ்சம் நிறைய காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கலாம். இது டார்க் கலராக மாறணும்லாம் இல்லை, அதோட கலர் மேலே லைட்டாக பிளாக்காக சேஞ்ச் ஆகிறப்பவே நாம் அடுத்தது ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ அது நல்லா நம்ம வச்சுருக்கிற ஆயிலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கணும், அதனால நம்ம மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். வதங்கினதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பொருளை வதக்கிறப்ப உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக வதங்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஆனியனில் நம்ம வதக்கிறப்ப உப்பு சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆனியன் வதங்குறப்பவே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். சட்னி அரைச்சதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி வதங்கிடுச்சான்னு செக் பண்ணலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. தக்காளியோட ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் அமுக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்கின்லேருந்து அது நல்லா தனியாக வருது. தண்ணியும் இல்லை, தண்ணியும் சுண்டிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அரைச்சாச்சுங்க. நான் அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல, ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் தண்ணிலாம் ஊற்றி அரைக்கலை. நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அது நல்ல லிக்விடாக சட்னி பதத்துக்கு வந்துருச்சு. இதில் நாம் தாளித்து கொட்ட வேண்டியதான். பார்த்திங்கன்னா நான் ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த தாளிப்பை அந்த சட்னியில் சேர்க்க போகிறேன். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் 3ஓட ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகியிருக்கும். எதுவுமே டாமினேட்டிவாக இருக்காது. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடையே உங்களுக்கு இதை நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.